வீட்டில் வந்து ஒரு 5.1 ஹோம் தியேட்டரை வந்து எல்லோரும் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ்னு வரக்கூடிய 5.1 ஹோம் தியேட்டர்ஸ் எல்லாம் எவ்வளோ இது செட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இதை பார்க்கும்போது அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து 30,000 வாட்ஸ் அவுட்புட்டோட வரக்கூடியதாக இருக்கும். ஸோ இன்னும் அதிகமான வாட்ஸாக இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வீடுகளில் வந்து ப்ரொஜெக்டர் செட் பண்ணுவாங்க. அது ஸ்க்ரீனெல்லாம் வச்சு நல்ல ஒரு சினிமா எஃபெக்டாக கொண்டு வரதுக்காக சினிமா தியேட்டரையே வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாதிரி ஒரு செட்டப்லாம் பண்ணுவாங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வச்சு. ஸோ அந்த மாதிரி செட்டப்புக்கு வந்து ஒரு ஆடியோ சிஸ்டம் இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கணும், நல்ல பேஸ் எஃபெக்டோட நல்ல ட்ரிபிள் எஃபெக்டோடு இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கும் நல்லா பிராண்டடாக போகும்போது கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியஸ்ட்டாக ஆகிட்டு போயிடும். ஸோ கிட்டத்தட்ட லேக்ஸ் பக்கம் அது போயிடும். பட் இதே நம்ம சொந்தமாக அசம்பிள் பண்ணும்போது அதே சவுண்ட் எஃபெக்டை வந்து நம்ம அசம்பிள்டு செட்லேயே வந்து நம்ம அந்த எஃபெக்டை கொண்டு வந்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு சேனல் 100 வாட்ஸ் அவுட்புட்டோடு வரக்கூடிய ஒரு அசம்பிள்டு செட்டை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு கனி டெக் டாக். நான் உங்கள் அசன். இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சொனாட்டோ பிராண்ட்லேருந்து 5.1 ஆம்பிளிஃபையர் வந்து இப்போ நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதோட ஸ்பீக்கர்ஸ் அவுட்புட்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த 5.1 ஆம்பை பற்றி பார்க்கலாம். சொனாட்டோ பிராண்ட்லேருந்து வந்திருக்கு இது வந்து 5.1 ஹோம் தியேட்டர் டிவிடி ஆம்பிளிஃபையர் இதில் வந்து இந்த கேபினெட் வந்து ஃபுல்லுமே இந்த 5.1 வந்து அசம்பிள் பண்ணுது. ஸோ அதனால் வந்து இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது பவர் ஆன் பட்டன் ஸோ ஆன் ஆஃப் பட்டன் ஆன் பண்ணதும் அடுத்தது வந்து நிறைய நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நாப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் நாப். ஸோ ஒன்றா ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் நாப் அடுத்ததாக வந்து பேஸ் வரக்கூடிய இந்த பேஸுக்கு தனியாக வரக்கூடிய ஒரு நாப் அடுத்ததாக வந்து ரியர் ஸ்பீக்கர் நாபு, அதுக்கப்புறம் சென்டர் நாப் இருக்குது, அதுக்கப்புறம் பேஸ் ட்ரபிள் எல்லாமே இருக்குது. அடுத்ததாக வந்து இதை 5.1 இல்லை 2.1 கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாப் ஸோ அடுத்தது FM USB செலக்ட் பண்ணக்கூடிய அப்புறம் லைன் இன்புட்டு, ஆக்ஸ் இன்புட்டு அந்த நாப்ஸ் இருக்குது. அப்புறம் மெயின் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலும் இங்கே இருக்குது. அதுபோக இதில் வந்து USB மெமரி கார்டு போடுற மாதிரி ஒரு கொடுத்துருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி ஒரு MP3 பேனல் போர்டு கொடுத்துருக்கு. அதை வச்சு இது ஆப்ரேட் ஆகுது. ஸோ இது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து மொத்தம் 5 ஸ்பீக்கர்ஸு ப்ளஸ் ஒரு சப்பு இருக்குது. அதுதான் அந்த 5.1. அதாவது 5 ஸ்பீக்கரும் ப்ளஸ் 1 சப்பு வரக்கூடியது. அதில் இது வந்து சென்டர் ஸ்பீக்கரு தனியாக பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி மாடலாக இருக்குது. தூக்குறக்கே ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இதுவும் சொனாட்டா பிராண்ட்லேருந்து வரக்கூடியது. இந்த ப்ளைவுட்லாம் நல்லா ஃபினிஷாக கொடுத்துருக்காங்க. பேக்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஒயர் கனெக்ஷனுக்காக இந்த ரவுண்டு ரிங் கொடுத்துருக்காங்க டெர்மினல். அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. இது எல்லாமே ப்ரெஸ்ஸிங் மாடலு. ப்ரெஸ் பண்ணி இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணி வச்சுக்கணும். நல்லா ப்ளைவுடும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா பியூராக ஆடியோ கிளாரிட்டி குவாலிட்டியாகவும் வரும். எனக்கு அடுத்ததான் வந்து இது வந்து சென்டர் ஸ்பீக்கர் அதாவது நீங்கள் இருந்து ப்ரொஜெக்டருக்கு கீழே வைக்கக்கூடிய ஸ்க்ரீனுக்கு கீழே வைக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் சென்டர் ஸ்பீக்கர் அடுத்ததான் வந்து ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ், ஃப்ரண்ட்டில் வைக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஃப்ரண்ட்டில் 2 சைட்லேயும் லெஃப்ட் ரைட்டு ஒரு ஸ்பீக்கர் லெஃப்ட்டு ஒரு ஸ்பீக்கர் ரைட்டு 2 ஸ்பீக்கரும் அதுவும் சொனாட்டா பிராண்ட்லேருந்து அதுவும் நல்லா ப்ளைவுட் குவாலிட்டியாக ஸ்பீக்கரும் நல்லா வாட்ஸாக இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்காங்க. இது வேண்டாம் அப்படின்னா நம்ம தனியாக கார் ஸ்பீக்கரை கூட போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு சேனல்லையும் தனியாக 100 வாட்ஸ் அவுட்புட் வரனால தனியாக செப்பரேட்டாக அசம்பிள் பண்ண கார் ஸ்பீக்கர் போட்டாலும் அதுவும் இன்னும் நல்லா சவுண்ட் எஃபெக்டாக குவாலிட்டியாக கிளாரிட்டியாகவும் இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸு. அதே போல் வந்து அடுத்த சைடாக வந்து நம்ம பார்க்க போகிறது பேக் ஸ்பீக்கர்ஸ். இது வந்து பேக்கில் வரக்கூடிய லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர். ஸோ 2 ஸ்பீக்கர் இருக்குது, 2 மாடலு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது. ஸோ அது லெஃப்ட்டு ரைட்டு பேக்கில் வைக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ். ஸோ நீங்கள் வந்து சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா சினிமா ரூம் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரூமில் வந்து பேக்கில் வைக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் ஸோ பேக்கில் வச்சுட்டு அதுலேயும் லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு கரெக்டாக செலக்ட் பண்ணி வச்சு அதுக்கு தகுந்தாப்பில் கனெக்ஷன் கொடுத்துடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்பு மெயின் வந்து சப்பு அது நீங்கள் அது டிவி கீழேயோ இல்லை ப்ரொஜெக்டர் கீழேயோ அந்த ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனுக்கு கீழே வைக்கக்கூடிய ஒரு சப்பு இது வந்து இதுக்கும் நல்லா ப்ளைவுட் திக்னஸாக போட்டிருக்காங்க. நல்ல சப்பு பேஸ் எஃபெக்ட் வர்றதுக்காக இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 இன்ச்சு சப்பு இங்கே போட்டிருக்கு. பட் இந்த ஆம்பிளிஃபையருக்கு வந்து 15 இன்ச்சு சப்பு வரைக்கும் எக்ஸெப்ட் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம வால்யூம் வச்சுக்கலாம். நல்ல கிளாரிட்டியாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 12 இன்ச்சு சப்பு ஸோ அதனால் இதுவும் ரொம்ப நல்லா
பேஸ் எஃபெக்டோடு இருக்கக்கூடியது. ஏன்னா நார்மலாக வந்து மார்க்கெட்டில் 8 இன்ச்சு சப்பு 10 இன்ச்சு சப்பு தான் கிடைக்கும். இது வந்து அசம்பிள் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி 12 இன்ச்சு சப்பு வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து அசம்பிள் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். அந்த மாதிரி 12 இன்ச்சு சப்பில் வரக்கூடியது. இதுக்கும் இந்த டெர்மினல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் டெர்மினல்ஸு. அதில் எல்லாமே எங்கள் ஈஸியாக ஒயர் கனெக்ஷன்ஸ் வந்து அதை நம்ம சொருகி இது பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணி. அந்த மாதிரி ஸ்பீக்கர் டெர்மினல் இருக்கிறனால இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ப்ளஸ் இது வந்து கவர் ஆகிற மாதிரி ஒரு ப்ளைவுட் ஷீட்டும் இருக்குது. அதை வச்சு கவர் பண்ணி இந்த சப்பை தெரியாத மாதிரி கவர் பண்ணிக்கலாம். அது நீங்கள் முதல்ல இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் வந்து அடுத்ததாக பேக்கில் என்ன இருக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். 5.1 ஆம்பிளிஃபையரில் பேக்கில் பார்த்தோம்னா அதோட கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கணும், ஸ்பீக்கர் கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது வந்து ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸில் லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுக்கும் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும், ஒரு ஸ்பீக்கர்லேருந்து வரக்கூடிய ரெட் பிளாக் ஒயரை கனெக்ஷன் கொடுக்கணும். அதே போல் ரீர் ஸ்பீக்கர்ஸு, பேக்கில் வைக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸு. ஸோ சோஃபா இல்லைன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸு அதுலேயும் லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு இருக்குது, ரைட்டு லெஃப்ட்டு. அடுத்ததான் வந்து செப்பரேட்டாக சென்டர் ஸ்பீக்கருக்கு தனியாக ஒயரிங் இருக்குது. அடுத்ததான் வந்து சப்புக்கும் இருக்குது. ஸோ சென்டர் ஸ்பீக்கருக்கு தனியாகவும் சப்புக்கும் செப்பரேட்டாக இருக்குது. அது ரெண்டும் கனெக்ஷன் கொடுத்துக்கணும். அடுத்ததான் வந்து இதில் ஃபேன் கிரில் இருக்குது, ப்ளஸ் ஃபியூஸ் இருக்குது. அசம்பிள் பண்ண 5.1 ஹோம் தேட்டரு இந்த ஆம்பிளிஃபையரை வந்து நம்ம வந்து இப்போ டெமோ பண்ணுறேன். அது ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுத்து ஒரு சாங்கை ப்ளே பண்ணுறேன். ஸோ அதோட சரவுண்ட் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அதை வந்து இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இது வரைக்கும் அசம்பிள்டு 5.1 சிஸ்டம் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதோட சரவுண்ட் எஃபெக்ட், இது சினிமேட்டிக் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து நிஜமாகவே இந்த வாட்ஸ் வந்து ஒரு சேனல் 100 வாட்ஸ் வரனால நல்ல பேஸ் எஃபெக்டோட, நல்ல ட்ரிபிள் பேஸ் எஃபெக்டோட இருந்துச்சு. இது எல்லாமே நல்லா இருந்துச்சு, கேட்குறதுக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதே மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டிஸான 5.1 ஆம்ப்ஸ் எல்லாம் இருக்குது. அதுவும் STK IC யூஸ் பண்ணி 7.1 ஆம்ப் இருக்குது. அதுலேயே 5.1 ஆம்ப்லேயும் ரெண்டு சப்பு இருக்கிற மாதிரி அவுட்புட்ஸ் எல்லாம் இருக்குது. அதுலேயே 2.1 ஆம்ப்ஸ்லேயும் 2 சப்பு போடுற மாதிரி, சிங்கிள் சப் போடுற மாதிரி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெரைட்டி, இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர்ஸ், இந்த சரவுண்ட் சவுண்ட் ஆம்பிளிஃபையர்ஸ், 5.1 ஆம்பிளிஃபையர்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த என்ன பண்ணணும், அந்த ப்ராடக்ட் எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். நான் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் பையிங் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு ப்ராடக்ட்டில் நம்ம சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.